ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயருகின்றது. ஏனெனில் நான் அவர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். புழுதியினின்று அவர் என்னை உயர்த்துகின்றார், குப்பையினின்று என்னை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு பந்தியில் அமரச் செய்கின்றார். அன்பு இறைவா, உம்மை முன்னிட்டு இதயம் அக்களிக்கின்ற உம் பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே நிறைவாக ஆசிர்வதித்து உயர்வடைய செய்ய வேண்டுமாய், எங்கள் ஒவ்வொருவரையும் அனைத்து தீமைகளிலிருந்தும், நோய் நொடிகள், பாவங்கள், பலவீனங்களிலிருந்தும் தூக்கிவிட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அவரை போற்றி துதிக்க அழைக்கும் வார்த்தைகள் 57 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் இந்த நற்செய்தியின் மையத்தில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருப்பார் என்று. எலிசபெத் அம்மாள் தன்னுடைய முதிர்ந்த வயதிலே பேறுகாலம் அடைந்து குழந்தை பெற்றெடுக்கின்றார். இதில் ஒரு அற்புதமான விஷயம், அவரோடு சேர்ந்த அனைவருமே மகிழ்கிறார்கள். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம். நாம் உயர்வடைகிற பொழுது நம்மை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார்கள் பலர் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், பேறு காலம் அடைந்த நம்முடைய எலிசபெத் அம்மாளோடு அனைவரும் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்களாக நாமும் இருக்க வேண்டும். நாம் அனைவருமே ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று எல்லோரும் ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள். சக்கரியா என்கின்ற தந்தையின் பெயரை கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் எலிசபெத் அம்மாளும் தந்தையாகிய சக்கரியாவும் உறுதியாக யோவான் என்று கூறுகிறார்கள். சொன்ன உடனே சக்கரியாவின் நாக்கு திறக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அவிழ்க்கக்கூடியவர், அனைத்திலிருந்தும் நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியவர். நாம் நம்புகிற பொழுது அதை நாம் உணர வேண்டும். நாம் நம்புகிற பொழுது அனைத்திலுமிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள், இக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அவர்கள் அஞ்சியதாக நாம் வாசிக்க கேட்டோம். 1910ஆம் ஆண்டு அல்பேனியாவில் ஆக்னஸ் என்கின்ற இயற்பெயரோடு ஒரு சிறிய குழந்தை பிறக்கிறது. அப்பொழுது யாருமே இவர் ஒரு புனிதராக மாறுவார், இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று யாருமே கேட்கவில்லை. ஆனால் 18 வயதில் இந்தியாவிற்கு வந்து ஒரு அருட்சகோதரியாக அவர் மாறினார்.
லொரேட்டோ என்கின்ற பள்ளியிலே புவியியல் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அமைதியான வாழ்க்கை. ஆனால் 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் கல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங் செல்லும் வழியில் அவர் ரயில் பயணம் செய்கிற பொழுது கடவுளின் அழைப்பை உணர்கிறார். அதாவது ஏழைகளுக்காக சேவை செய் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் உணர்கிறார். 36 வயதிலேயே பாதுகாப்பான பள்ளியை, பாதுகாப்பான வேலையை எல்லாம் விட்டுவிட்டு கல்கத்தாவில் இருக்கின்ற வீதிகளுக்கு செல்கின்றார். வெறும் 5 ரூபாயுடன். அவரை பார்த்த மக்கள், அவரோடு வேலை பார்த்தவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள், நீ என்ன பைத்தியமா என்று. ஆனால் அவர் எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. வீதியில் இறங்கி ஏழைகளை தூக்கி கழுவி அவர்களுக்கு கடவுளின் அன்பை காட்டினார். மெல்ல மெல்ல மற்றவர்களும் சேர்ந்தார்கள். அதன் பின்புதான் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கின்ற சபையை உருவாக்குகிறார். இன்று 5000க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகள் மற்றும் அருட்தந்தையர்கள் 130 நாடுகளுக்கு மேலாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் கடவுளின் வார்த்தையை கவனமுடன் செவிமடுத்து அவருக்கு ஆம் என்று அன்னை தெரேசாள் பதில் கூறியதிலிருந்து வந்தது. அவருக்கு 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. 1997ஆம் ஆண்டு மரணம் அடைகின்றார். 19 ஆண்டுகளில் 2016 அவர் புனிதர் பட்டம் பெறுகின்றார். யார் நினைத்திருப்பார்கள், அல்பேனியாவில் பிறந்திருக்கின்ற இந்த ஒரு சிறுமி இந்த உலகத்தை மாற்றுவார், ஏழைகளையும் கடவுளால் அன்பு செய்யப்படுவார்கள் என்று அவர்களுக்கு உணர்த்துவார் என்று யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியும் சரி, யோவான் மற்றும் புனித அன்னை தெரேசாவும் நமக்கு 3 விதமான பாடங்களை கற்பிக்கிறார்கள். முதலிலே, கடவுளின் திட்டம் நமது எதிர்பார்ப்பை விட மிக பெரியது. மக்கள் நினைத்தார்கள் இவருக்கு தந்தையின் பெயர் சக்கரியா என்பதே சரியாக இருக்கும் என்று. ஆனால் கடவுள் விரும்பியது யோவான். யோவான் என்றால் கடவுளின் கருணை என்பது பொருள். கடவுள் நம் ஒவ்வொருவருக்காகவும், நம் பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் நம்புவோம். நம்பிக்கையோடு அவருடைய அந்த திட்டத்திற்காக நாம் செவிமடுப்போம், ஒத்துழைப்போம், அவரோடு ஒருங்கிணைந்து வாழ்வோம். இரண்டாவதாக, மௌனம் என்பது ஆண்டவரை போற்றி துதிப்பதில் முடிய வேண்டும். சக்கரியா 9 மாதங்கள் வாய் பேச முடியாமல் மௌனமாக இருந்தார். ஆனால் அவர் வாய் திறக்கப்பட்ட உடனே கடவுளை போற்றி புகழுகிறார். கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். மதர் தெரேசாவும் சரி, பல ஆண்டுகள் ஆன்மீக இருளில் அனுபவித்தார். ஆனால் அவரது வாழ்க்கை கடவுளை ஆராதிப்பதில் இருந்தது. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்று கடவுளை போற்றி புகழ்ந்தார். நாமும் ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்ப்பது. இறுதியாக, இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள், குழந்தைகள், மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் சிறப்பு திட்டத்துடன் தான் பிறக்கின்றோம். அதை நாம் உணர வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது, கடவுளின் அந்த திட்டத்தை நாம் உணர்கிற பொழுது நம்முடைய வாழ்வு பிரகாசமாக மாறுகிறது. அனைத்தையுமே நாம் கடவுளின் கண்களால் பார்க்க வேண்டும். உலகின் அளவுகோல் என்பது வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் கடவுளின் திட்டம் என்பது வேறுபட்டதாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே அழைத்திருக்கிறார். நாம் என்னவாக இருப்போம்? உலகத்தை மாற்றப் போகின்ற யோவானை போலவும் மதர் தெரேசாவை போலவும் நாம் இருக்க முயற்சிக்கிறோமா? ஆண்டவரின் திட்டத்திற்கு ஆம் என்று நாம் நம்மையே கையளிக்க தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆண்டவருடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திட்டத்தில் பங்கு கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக மாறட்டும். ஆமேன்.